Now we are listening A7 construction contract. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னா ஒன்றும் இல்லாமல் பில்டிங் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸ் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். இதுல கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற வார்த்தை இருக்கு. நம்ம கூட AS2 பார்க்கும்போது பார்த்தோம். அது அந்த இன்வென்ட்ரி எல்லாம் நம்ம இங்க ஈவன் பில்டிங் பாதியில் இருந்தா கூட அது இன்வென்ட்ரி அங்கே எடுத்துக்க மாட்டோம் AS2ல. அது சம்பந்தமா AS7ல படிப்போம்னு சொல்லி பார்த்துருந்தோம். மெயினா நம்ம அந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் படிச்சிருக்கோம்ல, அதே பேஸ்ல தான் வரும் இங்க. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட்ல தான் நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். என்ன மெத்தடு? பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட்ல இது மட்டும்தான் அலௌடு மெத்தட். இது மட்டும்தான் என்னது அலௌடு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம AS7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பார்க்குறோம். சரி, as per AS7 construction contract is a contract specifically negotiated for the construction of an asset or combination of assets closely interrelated and interdependent. ஸோ அப்போ ஒரு அசெட்டாக இருக்கலாம், இல்லை நிறைய அசெட் காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ் இருக்கலாம். ஸோ ஒன்னோட ஒன்று லிங்க்டாக இருக்கும், அப்படி இன்டர்டிபெண்டாக இருக்கும், ஒன்னோட ஒன்று லிங்க் இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், டேமு, பிரிட்ஜு, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பில்டிங், அதாவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி the accounting standard further mentions that the following are also included in construction contract. இது போக இந்த பில்டிங் டேமேஜ் பிரிட்ஜ் இதெல்லாம் சொல்றோம். இந்த மாதிரி பெரிய பெரிய சிவில் கான்ட்ராக்ட்ஸ் போக மற்றது கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ல எதெல்லாம் வரும்னா கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் விச் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசெட்ஸ். ஸோ இதுக்கு பில்டிங், டேம், பிரிட்ஜ் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம்ல, இந்த மாதிரி ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு ரிலேட்டடான சர்வீசஸ், அதாவது இதுக்கு டைரக்டா ரிலேட் பண்ணது பில்டிங் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ரிலேட்டடா இருந்ததுன்னா அந்த எக்ஸாம்பிள் சர்வீஸ் ஆஃப் ஆர்கிடெக்ட், அதெல்லாம் டிசைனிங் எல்லாம் பண்றாங்களா அவங்க. Then contract for destruction or restoration of an asset and the restoration of the environment following the demolition of asset. ஸோ ஏற்கனவே இருக்கிற பழைய பில்டிங் கிராஸ் பண்ணிட்டு இல்லை பழைய ஃப்ளைஓவர் வாட்டர் இருக்குமே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல அதுக்கு பதிலாக வேற ஒன்று ரீஸ்டோர் பண்ணலாம், புதுசாக ஏதாவது கட்டுறோம்னா அதுக்கும் இது வந்து கவர் ஆகும், கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் பில்டிங் இன் பிளாட் ஆஃப் லேண்ட் ஹஸ் பீன் டெமாலிஸ்ட். ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு சிவில் ஸ்ட்ரக்சரை டெமாலிஷ் பண்ணிட்டு நியூ பில்டிங் for new design is constructed, the restriction of building is construction. Restriction பண்றது construction contract தான் சொல்றோம். Types of construction contract: fixed price contract, cost plus contract. Listen, ரெண்டு கான்ட்ராக்ட் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டோட டைப்ஸ் ஒன்னு வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ், இன்னொன்று வந்து காஸ்ட் பிளஸ். ஸோ லிசன் ஹியர், இங்க வந்து லாஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி a loss may occur. ஸோ பாசிபிலிட்டி. ஆனா இங்க வந்து நோ லாஸ். ஸோ என்னது பாசிபிலிட்டி ஆஃப் நோ லாஸ், பாசிபிலிட்டி ஃபார் நோ லாஸ். ஏன்னா காஸ்ட் எவ்வளவு செலவு பண்றோமோ அது கூட காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட், அது கூட பிளஸ் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருவாங்க. அப்ப இங்க லாஸ் வரக்கு வாய்ப்பு கிடையாது. பாசிபிலிட்டி ஆஃப் நோ லாஸ். தென் என்னது மினிமம் ப்ராஃபிட், மினிமம் ப்ராஃபிட் கேரண்டி. எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, 50 lakhs காஸ்ட் ஆகுது, காஸ்ட் ஈக்குவல் டு 50 lakhsனா தென் ஒரு 5% ப்ராஃபிட், இதுதான் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். அப்ப 50 lakhs பிளஸ் 5%னா என்னது 2,50,000. அப்போ வந்து எவ்வளவு 52,50,000. இதான் வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ். இது காஸ்ட் பிளஸ். ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா அவங்களே அசம்ஷன் ஒன்னா 50 lakhs அல்லது 1 crore அந்த மாதிரி அவங்களே முதலே கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராஃபிட் எல்லாமே இதுக்கு இன்க்ளூடட். ஸோ ப்ராஃபிட் எவ்ரி திங் இன்க்ளூடட், ப்ராஃபிட் இன்க்ளூடட் இன் த கான்ட்ராக்ட் பிரைஸ். ஸோ no other additions. ஸோ இதுதான் என்ன சொல்லு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கான்ட்ராக்ட். ஆனா இங்க வந்து காஸ்ட் பிளஸ், ஸோ காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கான்ட்ராக்ட் பிரைஸ். இதுதான் சொல்றீங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் அக்ரீஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆர் ஃபிக்ஸ்டு ரேட் பர் யூனிட். இங்க வந்து கான்ட்ராக்ட் இஸ் ரீஎம்பர்ஸ் த காஸ்ட் is defined plus fixed percentage of fee or profit. The fee சொன்னாலும் ப்ராஃபிட் சொன்னதான். Some construction contracts may be a mix of both. சிலது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கான்ட்ராக்ட், காஸ்ட் பிளஸ் கான்ட்ராக்ட் சேர்ந்துருக்கும். அப்ஜெக்டிவ் accounting for long term construction contracts involves question as to when revenue should be recognized. அப்ப நம்ம வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட், இப்போ லாங் டேர்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னா you have to check each and every word very carefully. Long term construction contract.
இப்ப அந்த ஃப்ளைஓவர் கட்டுறது, ஃப்ளைஓவர் அப்படி இல்லைன்னா பிரிட்ஜ் இல்லைன்னா ரோடு டேக்ஸ் கிரேட்டர் than 1 இயர் இல்லையா டு கம்ப்ளீட். ஸோ நம்ம ரெவன்யூ ரெகக்னேஷன் வந்தாச்சு. ரெவன்யூ ரெகக்னேஷன் ரெவன்யூ ரெகக்னேஷன் வென். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பீரியாடிசிட்டி கான்செப்ட் படிச்சிருக்கோம் அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ ஆஸ் பர் பீரியாடிசிட்டி கான்செப்ட், ஆஸ் பர் revenue should be recognized. Revenue be recognized based on definite period. Based on definite period. அது வந்து 3 மந்த்ஸா இருக்கலாம், இல்ல 6 மந்த்ஸா இருக்கலாம், 9 மந்த்ஸா இருக்கலாம், 12 மந்த்ஸா இருக்கலாம், 15 மந்த்ஸா, அது உன்னோட விருப்பம். ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட். அப்ப கிரேட்டர் than 1 இயர், அப்போ 5 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ் போக வரைக்கும் நான் முடியிற வரைக்கும் வந்து நான் வந்து ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்க கூடாது. ஸோ குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து என்ன பேசிஸ் ரெகனைஸ்னா அக்ரூவல் பேசிஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ் of accounting should be followed. Of accounting should be followed to recognize revenue. இதுக்காக to recognize revenue of long-term contracts. So the solution here. So how listen, accounting of long-term construction involves question of when the revenue should be recognized and how to measure the revenue in the books of the contract. There may be the following two ways: year to year basis and percentage completion method தான் allowed. Even though on completion of the contract கொடுத்திருக்காங்க, but இது not allowed. So however, the revised standard has eliminated the existing option. இந்த ஆப்ஷன் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் தூக்கி விட்டுச்சு. பை அடாப்டிங் ஒன்லி பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் ஃபார் ரெகக்னிஷன். அப்போ நீங்க வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வருஷம் நீங்க ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணலாம். திஸ் மெத்தட் ஜஸ்டிஃபைஸ் த அக்ரூவல் சிஸ்டம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு அக்ரூவல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் விச் இஸ் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். ஸோ கோயிங் கன்சர்ன் கன்சிஸ்டன்சி அக்ரூவல் மூணுமே ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். அதில் ஒன் ஆஃப் த அசம்ஷன் சொல்றேன். The primary objective of this AS is to allocation of contract revenue and contract cost to the accounting period in which construction work was completed. அதனாலதான் நீங்க கான்ட்ராக்ட் காஸ்டிங் போட்டிருக்கீங்க இல்லையா? So contract costing போட்டிருக்கீங்க. You prepare contract costing. Contract costing டெபிட்ல பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. You will record two expenses. இங்க by work in progress எழுதுவோம் இல்லையா? So work in progressல வந்து work certified, then cost of work uncertified, அப்புறம் by material set site அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா? மெட்டீரியல் செட் சைட் பை பிளான்டட் சைட். அப்படியே கான்ட்ராக்ட் காஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். தென் டு வேரியஸ் எக்ஸ்பென்ஸ் போட்டுட்டு தென் நீங்க என்ன பண்ணுவோம், டு நோஷனல் ப்ராஃபிட். ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்கு. அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 25% ஆஃப் கம்ப்ளீஷன்னா ஸோ நோ ப்ராஃபிட் டு பிஎன்எல், நோ ப்ராஃபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதே கிரேட்டர் தேன் 25%, less than or equal to 50% na 1/3 of notional profit, 1/3 of notional profit to be recognized. இதே greater than 50%, then less than or equal to 90% na 2/3 of notional profit to be recognized. To be recognized another taken into profit and loss account, taken into credit of profit and loss account. இதே வந்து greater than 90% na estimated profit formula should be used. Estimated profit formula should be used. உங்க புக்ல இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இந்த 1/4 இதுக்கு வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா 1/4 கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆஃப் ஆஃப் த கான்ட்ராக்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கிரேட்டர் than 90%. ஸோ அப்போ இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோட ஃபார்மேட் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ரெகனைஸ் பண்ணுவோம். கிரெடிட்ல இதெல்லாம் வரும்.
டெபிட்ல டூ எக்ஸ்பென்சஸ், டூ வேரியஸ் எக்ஸ்பென்சஸ். எத்தனை எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அது எல்லாமே டூ எக்ஸ்பென்சஸ். இல்லை எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட். அப்போ மீதி வரது நோஷனல் ப்ராஃபிட். அப்போ லெசன் இப்போ வந்து 25% மேல லெசன் 25% மேல கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ சப்போஸ் நோஷனல் ப்ராஃபிட் வந்து லெசன் இயர் டிஃபரன்ஸ் வந்து நோஷனல் ப்ராஃபிட் வந்து ஒரு 2 lakhs வருதுன்னா 2 lakhs வந்து ஆர்டர் 3 lakhs வருதுன்னா 1/3 டு பிஎன்எல் 1/3 டு பிஎன்எல் இருக்கும். அப்போ ஈக்குவல் டு 3 lakhs இன்ட்டு 1 lakh இன்ட்டு 1/3னா 1 lakh வந்து பிஎன்எலுக்கு போயிடும். மீதி வந்து 2 lakhs இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரிசர்வா வச்சுக்கணும். ரிசர்வ் அதாவது நோஷனல் ப்ராஃபிட் வச்சுக்கணும். ரெகனைஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் தான் 1/3 மட்டும் தான் ரெகனைஸ் பண்ணணும். அதான் சொல்றேன் லெசன். Then applicability, the standard applicable in accounting for construction contract and contract financial statements. So அப்ப construction contract financial statementல டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது எப்படி காமிக்கணும்? In other words, AS does not apply to customer. அதாவது கஸ்டமருக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. யார் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். This would not be applicable for the construction projects undertaken by the enterprise on its own account. அவங்களுக்காகவே அவங்களோட கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களோட பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு வந்து வராது. சரிங்களா? நம்ம இன்னொருத்தருக்காக அந்த வேலை பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வெரி சிம்பிள். நம்ம ஏற்கனவே போட்டதான். ஸோ இந்த மாதிரி காஸ்ட், இந்த பக்கம் எக்ஸ்பென்சஸ், சரி இந்த பக்கம் ரெவென்யூ, இந்த எக்ஸ்பென்சஸ், மீதி வர்றது லெசன். என்ன சொல்ல போறாங்க லெசன்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ராக்ட் ரெவன்யூ மைனஸ் காஸ்ட். நம்ம அதான் சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் ரெவன்யூ, இந்த பக்கம் என்னது காஸ்ட். அப்ப ரெவன்யூ மைனஸ் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்படிதான் ரெகனைஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அதான் எனக்கு அப்படியே காஸ்ட் அக்கௌண்டிங்கோட கான்ட்ராக்ட் காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. மெஷர்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ரெவன்யூ as per para 31 of AS, the contract revenue and contract cost associated with construction contract should recognize revenue and expenses respectively with reference to the stage of completion. ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன்னா நத்திங் பட் இதுக்கு பேர் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் அர்த்தம். பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஆஃப் த கான்ட்ராக்ட் அட் டு த ரிப்போர்ட்டிங் டேட். அப்போ எப்போ அந்த 31st March நீ க்ளோஸ் பண்றியா, ஸோ 31st March அன்னைக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் கண்டுபிடிச்சு அதை பேஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்றோம். Recognition of revenue and expense by the reference to the stage of completion. Listen, stage of percentage of completion of a contract is generally referred as a percentage of completion method. நம்ம ஏற்கனவே சொன்னல ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன்னால அது பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் தான். ஸோ உங்க காஸ்ட் அக்கௌண்டிங் புக்ல ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷனா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணா. பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒர்க் ஒர்க் காஸ்ட் ஆஃப் ஒர்க் டுடே டிவைடட் பை டோட்டல் கான்ட்ராக்ட் பிரைஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ சப்போஸ் வந்து சார் இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா அப்ப அகைன் ரிமைனிங் எஸ்டிமேட்டட் ஒர்க் டு பி கம்ப்ளீட்டட் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட் நீங்க கிடைச்சிடும். தென் அண்டர் திஸ் மெத்தட் ரெவன்யூ இஸ் ரெகனைஸ்ட் as ரெவன்யூ in the statement of P&L in the accounting period in which work perform. எந்த வருஷம் நீங்க ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த வருஷம் அந்த நோஷனல் ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 1/3 2/3 அப்படின்னு 90%னா எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வருவோம். தென் அதுக்கடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மே பி டிட்டர்மைன் இந்த வெரைட்டி ஆஃப் வேஸ், நிறைய வேஸ்ல கண்டுபிடிப்பாங்க. லிசன், காஸ்ட் டு காஸ்ட் மெத்தட்ல என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ப டோட்டல் காஸ்ட் இன்கர் டு டேட், இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்ணணும் டிவைட் பை டோட்டல் காஸ்ட் இன்கர் டு டேட் பிளஸ் டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் டு பி இன்கர் இன் லேட்டர். அப்ப இது இனிமேல் டோட்டலா எவ்வளவு காஸ்ட் நடக்கும் அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சு அப்ப இன்னைக்கு வரைக்கும் இன்கர் பண்ணது டிவைட் பை டோட்டல் காஸ்ட் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டூ 100 பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் கிடைச்சிடும். லிசன், காஸ்ட் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் நடந்த காஸ்ட் டிவைடட் பை குமுலேட்டிவ் காஸ்ட் இன்கர், இது வரைக்கும் நடந்த காஸ்ட் பிளஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட் டு கம்ப்ளீட். இனிமேல் நம்ம எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்ப ரெண்டையும் கூட்டி இன்டூ 100. லிசன் இயர். So percentage of completion cost to cost method. Percentage of completion நாலும் stage of completion நாலும் ஒண்ணுதான். Stage of completion ஒண்ணுதான். Then cost to cost method. Cost to cost method. அப்ப என்ன ஃபார்முலா? Cost incurred till date. Cost incurred till date division by cost incurred till date. Cost incurred இன்னைக்கு வரைக்கும் நடந்த காஸ்ட் பிளஸ் estimated total cost to be incurred to complete the contract. கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்ணோம், அப்ப இதை கூட்டி அப்ப இன்டூ 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் அது கிடைச்சிடும். இல்ல சிம்பிள்மா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். தென் வந்து அடுத்தது கரண்ட் ரெவன்யூ ஃப்ரம் த கரண்ட் ரெவன்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்ப கான்ட்ராக்ட் பிரைஸ், லிசன், கான்ட்ராக்ட் பிரைஸ் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன்.
கான்ட்ராக்ட் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்ளை பண்ணுங்க. அதுல இருந்து ரெவன்யூ ப்ரீவியஸ்லி ரெகனைஸ். லிசன். அப்ப ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கரண்ட் ரெவன்யூ, இங்க பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் பண்ணுவீங்களா? அப்ப கான்ட்ராக்ட் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் போட்டீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் வந்து இதுக்கு பேர் என்னன்னா ஒர்க் சர்டிஃபிகேட் கூட சொல்லலாம். அப்ப எவ்வளோ இப்ப வந்து ஒரு ஒர்த் எடுத்துக்கலாம், ஒரு 50 crores கான்ட்ராக்ட் வேல்யூ, பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து ஒரு 70% வருதுன்னா, அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? 35 crores வரும். ஸோ அதுல இருந்து எதை கழிக்க சொல்றாங்க? லெஸ் ரெவன்யூ ப்ரீவியஸ்லி ரெகனைஸ்ட். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு ரெவன்யூ, நீங்க அசியூம் தட் ஒரு 20 crores வந்து ரெகனைஸ், அப்ப மைனஸ் 20 crores. லிசன், இது வந்து ரெவன்யூ மைனஸ் ரெவன்யூ போன வருஷம் இது வரைக்கும் எவ்வளவு ரெகனைஸ் பண்ணிருக்கீங்க? ரெவன்யூ ப்ரீவியஸ்லி ரெவன்யூ ரெகனைஸ் இன் ப்ரீவியஸ் பீரியட், ரெகனைஸ் டில் நவுன்னு போட்டீங்க. இது வரைக்கும் எவ்வளவு ரெகனைஸ் இன் டில் நவ் இன் ப்ரீவியஸ் பீரியட். சப்போஸ் அசியூம் தட் அது ஒரு 20 crores ரெகனைஸ் பண்ணிருக்கீங்களா? அப்ப கரண்ட் இயரோட கான்ட்ராக்ட் ரெவன்யூ வந்து 15 crores. 15 crores கரண்ட் இயர் கான்ட்ராக்ட் ரெவன்யூ. தென் நெக்ஸ்ட், இது வந்து சர்வே ஆர் ஒர்க் மெத்தட்ல ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் பிசிக்கல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஒர்க். அந்த சர்வே சொல்றோம்ல, அது ஆர்கிடெக்ட் வேல்யூ இன்ஜினியர் ஏதாவது அடாப்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சர்வே பண்ணாங்க எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் எஸ்டிமேட்ஸ்ல பண்ணி கொடுப்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் எல்லாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஒர்க் சர்டிஃபிகேட் ஒர்க் அன்சர்டிஃபிகேட் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஸோ ஆர்கிடெக்ட் டெக்னிக்கல்ஸ் வேல்யூஸ் வந்து பண்ணுவாங்க. வைல் கால்குலேட்டிங் த கான்ட்ராக்ட் காஸ்ட் டு டேட் ஆஸ் மென்ஷன்ட் அபோவ், இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஃபாலோயிங் கான்ட்ராக்ட் காஸ்ட் should be excluded. இதெல்லாம் வந்து உள்ள எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னென்ன காஸ்ட் உள்ள எடுத்துக்கூடாது? கான்ட்ராக்ட் காஸ்ட் that relates to future activity of the contract, such as cost of material that have been delivered to the contract site or set aside for use in the contract but not yet used. அப்ப டெலிவரி மெட்டீரியல் காசு கொடுத்து வாங்கிட்டோம், கான்ட்ராக்ட் சைட்டுக்கு வந்துருச்சு, ஆனா வந்து ஃபியூச்சர்ல இந்த வருஷம் யூஸ் பண்ண போறல, அடுத்த வருஷம் யூஸ் பண்ண போறோம் தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிட்டோம். ஸோ இந்த வருஷம் யூஸே பண்ணாத நீங்க வந்து கான்ட்ராக்ட் காஸ்ட்ல வந்து எடுத்துக்கூடாது, உள்ள கொண்டு வரக்கூடாது. not used and not applied. Then payment made to subcontracts in advance of work performed under the subcontract. So அப்ப அட்வான்ஸாக வந்து சப்கான்ட்ராக்ட் காஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் வந்து காஸ்ட் டு டேட்ல வரக்கூடாது. லிசன், காஸ்ட் டு டேட்டுங்கிறது வேற, காஸ்ட் இன்கட் இது வந்து இதுல வரணும், இது வந்து இதுல வரணும். லிசன், அவங்க சொல்றது இந்த காஸ்ட் டு டேட்டுக்குள்ள இது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் டு கம்ப்ளீட்ல இது வந்து இதை வந்து நீங்க காமிக்கலாம். இந்த ஃபார்முலா சொல்றோம்ல, இந்த ஃபார்முலால இதுல வந்து அது காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா இதுக்குள்ள வந்து அது, ஏன்னா இனிமேல் தான் பண்ண போறோம், இனிமேல் பண்ண போறத எஸ்டிமேட்டட் காஸ்ட் டு பி இன்கர்ட் இன் ஃபியூச்சர்ல பண்ண போறோம். அப்ப அதுல வந்து காட்டலாம். பட் காஸ்ட் இன்கர்ட் டில் டேட்ல வந்து யூஸே பண்ணாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் காட்டக்கூடாது. அதே மாதிரி சப் கான்ட்ராக்டர் வந்து இனிமேல் தான் வேலையை செய்ய போறான், ஆனா முன்னாடியே பே பண்ணிட்டாங்க, அதை கொண்டு வந்து காமிச்சிடும். அதெல்லாம் ஃபியூச்சர் காஸ்ட்ல தான் காமிக்கணும். எதுல காமிக்கணும்? அதெல்லாம் இதுல காமிக்கணும், ஆனா இதுல வந்து காமிக்கக்கூடாது. காஸ்ட் இன்கர் டு டேட்ல, இன்கர் டு டேட்னா இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ண காசு தான் சொல்லணும். செலவு பண்ணா அது கான்ட்ராக்டுக்கு ஏற்கனவே வந்து அது உள்ள நடந்திருக்கணும், பில்டிங்லயோ ஏதோ ஒரு அந்த வேலையை முடிச்சிருக்கணும். நீங்க வேலை இனிமேல் தான் முடிக்க போறீங்க, ஃபியூச்சர்ல பண்ண போறீங்க, அதை கொண்டு வந்து இப்ப சேர்த்தக்கூடாது. அதெல்லாம் அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி. Then basic principles of recognition of revenue and expenses. Basic principles: revenue recognized in the period in which work is performed. அது accrual system. So accrual system என்ன சொல்லுது? ஒரே கொஸ்டின், வெதர் சச் an item is related to the current year னா ஆன்சர் எஸ்னா அக்கௌண்ட் பண்ண, நோனா இக்னோர் பண்ணிருன்னு சொல்லுது. அதே மாதிரி ரெவன்யூ இந்த வருஷத்துனா இந்த வருஷம் முடிச்சதுக்கு உண்டான ரெவன்யூ எடுத்துக்கும், இந்த வருஷத்தை எக்ஸ்பென்சஸ் ஒர்க் வச்சு எக்ஸ்பென்சஸ் லேட்டஸ்ட் பர்ஃபார்ம் ஒர்க் முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஒர்க் முடிக்காத நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கூடாது. அப்ப பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா அதெல்லாம் எடுத்துக்கூடாது. கண்டிஷன்ஸ் ஃபார் ரெகனைசிங் கான்ட்ராக்ட் ரெவன்யூ, ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. டோட்டல் கான்ட்ராக்ட் ரெவன்யூ கேன் பி மெஷர்ட் ரிலேபிளி. அப்ப கான்ட்ராக்ட் ரெவன்யூ ரிலேபிளா மெஷர் பண்ணக்கூடிய கேபிலிட்டி இருக்கணும். இட் இஸ் ப்ராபபிள் தட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அசோசியேட்டட் வித் தி கான்ட்ராக்ட் வில் ஃப்ளோ டு தி என்டர்பிரைஸ். அதாவது நம்ம அதான் என்ன ப்ரூடன்ஸ் சிஸ்டம் சொல்ற கன்சர்வேட்டிசம். அதாவது எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து, அதாவது எக்கனாமிக் பெனிஃபிட் அந்த மானிட்டரி பெனிஃபிட் வந்து நம்ம என்டர்பிரைஸுக்கு ஃப்ளோ ஆக போகுது, அதை வந்து நம்மளால ப்ராப்ளம் மெஷர் பண்ண முடியும்னா நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். இதனால ரெவன்யூ ரெகனைஸ் பண்ண போறோம் நம்ம. லிசன், ரெகனைஸ் இந்த கான்ட்ராக்ட் ரெவன்யூ. அதுல அப்ப நம்ம வரோம் அப்படிங்கறத கம்பல்சரி நம்மளுக்கு வந்துரும்னா தான் ரெகனைஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட். அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ், டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின். கன்சர்வேட்டிசம் அதான் சொல்லுது. அப்ப
நம்மளுக்கு வரும் அப்படின்னா மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த கான்ட்ராக்ட் காஸ்ட் அண்ட் காஸ்ட் அப் டு த ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் மெஷர்ட் ரிலேபிளி. இப்போ கான்ட்ராக்ட் காஸ்ட் இது வரைக்கும் பண்ணது, அதே மாதிரி அப் டு த ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வரைக்கும் ரிலேபிளா மெஷர் பண்ண முடியும்னு ரெகனைஸ் பண்ணுங்க. இதுவும் எல்லாமே ரிலேபிளா பண்ண முடிஞ்சாதான் பண்ண முடியும். ரீசனபிள் எஸ்டிமேட் அது என்ன சொல்றோம், ரெண்டு இது சொல்லலாம். ஸோ விர்ச்சுவல் செட்னிக், ரீசனபிள் செட்னிக் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க. கான்ட்ராக்ட் காஸ்ட் attributable டு கான்ட்ராக்ட் கேன் பி கிளியர்லி ஐடென்டிஃபை. அப்ப கான்ட்ராக்ட் காஸ்ட் அந்த கான்ட்ராக்டுக்குன்னு நிறைய கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும், இந்த கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக்கா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா அதையும் எடுத்துக்கன்னு சொல்றாங்க. Uncertainty in collection amounts to expenses. So uncertainty in collection amount to expenses, where an uncertainty arises about the collectability of an amount already incurred in a contract unit. வருமா வராதா அப்படிங்கிற கொஸ்டின் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணிடாத. ஏன்னா கான்செப்ட் ஆஃப் ப்ரூடன்ஸ் அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ் பட் டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின்ஸ். அப்ப லாஸ்னா நீ அக்கௌண்ட் பண்ணிக்கோ, பட் ஆனா கெயின்னா பண்ண வேணாம்னு சொல்றோம். லிசன். ஸோ இன் லிசன் where uncertainty arises about the collectibility of an amount already incurred. அப்ப வருமா வராதான்னு தெரியல. The contract revenue and already recognized in profit and loss. ஏற்கனவே என்ன பண்ணிட்ட, வரும்னு சொல்லி நீ ரெக்கார்ட் பண்ணிட்ட, ஆனா வராது அன்சர்டினிட்டி வந்து அக்கறை ஆயிடுச்சு. அப்ப அது P&L எக்ஸ்பென்ஸ் ரைட் ஆஃப் பண்ணிடணும். இட் அமௌண்ட்ஸ் டு எக்ஸ்பென்சஸ். அது என்னன்னு சொல்றோம், நம்ம அது எக்ஸ்பென்ஸ் சொல்றோம். ஸோ திஸ் அன்கலெக்டபிள் அமௌண்ட் ஆஃப் விச் ரெக்கவரி ஹஸ் சீஸ்டு. நம்ம ஏற்கனவே வரும்னு எழுதியிருக்கோம், நான் இனிமேல் வராதுன்னு தெரிய வருது. அப்ப அது ரெக்கவரி என்ன ஆயிடுச்சு, சீஸ் ஆயிடுச்சு. அப்ப இனிமேல் வராது. ஸோ அப்ப அது அன்கலெக்டபிள் அமௌண்ட்டா மாறிடும். So to be probable is recognized as an expenses rather than adjustments to the contract. அது போய் கான்ட்ராக்ட் ரெவன்யூல நீ குறைச்சிட்டு இருக்காத, P&L எக்ஸ்பென்ஸா காமிச்சிருன்னு சொல்லலாம். அப்ப ஏற்கனவே வரும்னு சொல்லி நீ ரெகனைஸ் பண்ணிட்ட, இப்ப இந்த வருஷம் வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருந்தாலும் அதை கொண்டு போய் என்ன ஒரு ஏற்கனவே வந்து அது இன்கம் ரெகனைஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த வருஷம் P&L போய் காட்டு, கான்ட்ராக்ட் ரெவன்யூல அட்ஜஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. Then when outcome of contract cannot be estimated reliably. In those circumstances, the revenue should be recognized only to the extent of contract cost incurred of which recovery is probable. So அதான் ப்ரூடன்ட் கான்செப்ட். அப்ப ப்ராபிலிட்டி, அப்ப அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபிள் லாசஸ் டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபிள் கெயின் சொல்றாங்களா, அந்த கன்செப்ட் நோ ப்ராஃபிட் இஸ் ரெகனைஸ். தயவு செஞ்சு ரிலைஸ் ஆகாது, இல்ல இது வரைக்கும் வராது அப்படின்னு கன்ஃபார்ம் இல்லாத ப்ராஃபிட் வந்து அன்சர்டனிட்டில இருக்கிற ப்ராஃபிட் ரெகனைஸ் பண்ணாத. However, contract cost recovery of which not probably is recognized as an expenses recurring resulting in loss. ஸோ அப்ப காஸ்ட்ங்கிறது நம்ம அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ், லாஸ் நீ அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், பட் ரெவன்யூ நீ ரெகனைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி அக்கௌண்ட் பண்ணினா உனக்கு லாஸா முடியும் அப்படின்னு பரவாயில்ல. அதனால என்ன, பட் வென் த அன்சர்டனிட்டிஸ் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட். அப்ப இந்த வருஷம் அன்சர்டனிட்டி இருக்கு, அடுத்த வருஷம் அன்சர்டனிட்டி போயிருச்சு, நம்மளுக்கு அந்த ரெவன்யூ வரப்போகுதுன்னா அந்த வருஷம் நீ என்ன பண்ணிக்கோ, ரெக்கார்ட் பண்ணிக்கோ. பட் வென் அன்சர்டனிட்டிஸ் நோ லாங்கர், ஏற்கனவே அன்சர்டனிட்டி இருந்தனால நம்ம அதை என்ன பண்ணோம், ரெகனைஸ் பண்ணல. இப்ப அன்சர்டனிட்டி போயிருச்சு, அந்த கான்ட்ராக்ட் அவுட்கம் கேன் பி ரிலேபிளி எஸ்டிமேட் பண்ண முடியும். ரெகனைசேஷன் ஷுட் பி டன் ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த அக்கௌண்டிங் AS7 படி நம்ம ரெகனைஸ் அப்போ வந்து நீங்க வந்து ரெவன்யூவை காட்டலாம். கான்ட்ராக்ட் காஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் காஸ்ட். இதெல்லாம் நீ வந்து அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்பெசிபிக் காஸ்ட் கான்ட்ராக்ட் இன்க்ளூட்ஸ் த பிலோ site labor cost including supervisor cost, then cost of material used in construction, depreciation of plant and machinery used in அப்படியே கான்ட்ராக்ட் காஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கோ. டெபிட்ல என்னெல்லாம் வரும் அதெல்லாம், காஸ்ட் ஆஃப் மூவிங் பிளான்ட் எக்யூப்மெண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் காஸ்ட் ஆஃப் ஹைரிங் பிளான்ட், காஸ்ட் ஆஃப் டிசைன் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் அண்ட் கேரண்டி ஒர்க் இன்க்ளூடட் எக்ஸ்பெக்டட் வாரண்டி காஸ்ட், தென் கிளைம் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ், தென் pre-contract cost if it is probable that contract will be obtained. So இது எல்லாமே நீங்க வந்து டெபிட் சைடுல கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல காட்டணும். இது அப்படியே எக்ஸ்பென்ஸா காமிச்சிருங்க டெபிட்ல. These costs should be reduced by the incidental income. Suppose ஏதாவது ஸ்கிராப் ஏதாவது சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கோ. If any not included in the contract only, for example sale of surplus or scrap material, disposal of plant and equipment, இதெல்லாம் சேல் பண்ணி வந்தா அதை வந்து இன்கமா வந்து இதுல இருந்து காஸ்ட்ல இருந்து கழிச்சு வச்சுக்கோன்னு சொல்றாங்க. So cost attributable to contract, these cost also insurance cost, then cost of design and technical assistance to it's not directly related to the specific contract, construction overheads, இது எல்லாத்தையும் நீங்க இதையும் வந்து நீங்க வந்து கான்ட்ராக்ட் காஸ்ட் தான் காமிக்கணும். என்னது இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க, ஸோ நாளைக்கு ஏதாவது ஃபயர் ஃபிளட் வந்துச்சுன்னா அது இதாயிரும்ல, அது சேஃப்கார்டுக்காக. அதே மாதிரி டிசைன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் இல்லாத டிசைன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், இதையும் வந்து கான்ட்ராக்ட் காஸ்டா தான் காமிக்கணும். காஸ்ட் ஸ்பெசிஃபிகலி சார்ஜபிள் டு கஸ்டமர்ஸ் அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்கா சார்ஜ், இப்போ கஸ்டமர் சொல்றது இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்ற அடிஷனலா அதுக்காக நீங்க ஏதாவது சார்ஜ் பண்ணீங்கன்னா சம் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆர் ஃபார் விச் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இஸ் ஸ்பெசிஃபைடு, டெவலப்மெண்ட் காஸ்ட், தென் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி அதர் காஸ்ட். ஸோ இதையும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ காஸ்ட் ஸ்பெசிஃபிகலி சார்ஜபிள் டு கஸ்டமர்ஸ் அண்டர் த டேர்ம்ஸ், தீஸ் காஸ்ட் ஆல்சோ, இதையும் எடுத்துக்கலாம். எந்தெந்த காஸ்ட்லாம் உள்ள எடுத்துக்கூடாதுன்னா ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், செல்லிங் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், டெப்ரிசியேஷன் காஸ்ட் ஆஃப் ஐடியல், யூஸே பண்ணாத பிளான்ட்டோட டெப்ரிசியேஷன் காஸ்ட் எடுத்துக்கூடாது. காஸ்ட் இன்கர்ட் இன் செக்யூரிங் த கான்ட்ராக்ட், ப்ரீ கான்ட்ராக்ட் காஸ்ட் இஃப் இட் இஸ் நாட் ப்ராப்ளம் தட் த கான்ட்ராக்ட் வில் பி அப்டெய்ன்ட். அப்ப நீ காஸ்ட் செலவு பண்ணிட்டா அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு உனக்கு வந்து அன்சர்டனிட்டி இருக்கு. அந்த மாதிரி இடத்துல அந்த காஸ்ட் இன்கர் எடுத்துக்கூடாது. பட் உனக்கு கான்ட்ராக்ட் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த காஸ்ட் வந்து காஸ்ட்டா காமிச்சுக்கோ. கான்ட்ராக்ட் கிடைக்காது, நாட் ப்ராபபிள், அப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கிடைக்காது,
நாட் ப்ராபபிள் தட் கான்ட்ராக்ட் வில் பி அப்டைன். அப்ப நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காத நான் செலவு பண்ணிட்டோம்னா அதை வந்து என்ன பண்ணிடு, காஸ்ட்ல காமிக்காத, நீ வந்து வேற எக்ஸ்பென்ஸா ஏதோ ஒன்று ரைட் அப் பண்ணி, பட் காஸ்டா வந்து காமிக்க வேண்டாம். ஹவவர் costs that led directly to the contract and which are incurred in securing the contract if they can be separately identified and it is probable that contract will be obtained. Contract obtain பண்ண முடியும்னா அந்த காஸ்ட் எடுத்துக்கோ. அந்த காஸ்ட் incurred in securing the contract வந்து ரெண்டு கேஸ். லிசன், காஸ்ட் incurred in securing the contract. இது வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம். அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்றதுக்காக. இது ரெண்டா பெரிய. if contract can be obtained, the probability of contract can be obtained. Probability of contract cannot be obtained. So இதுல வந்து included in cost, இது வந்து included in cost, இது வந்து not included, காஸ்ட்ல காமிக்க வேண்டாம், not included in cost. இப்போ ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் அப்டைன் பண்ண முடியும்னா காஸ்ட்ல காமி, அப்டைன் பண்ண முடியாதுன்னா காஸ்ட்ல வந்து காமிக்காது. அதான் இங்க சொல்றாங்க. ஸோ கான்ட்ராக்ட் ரெவன்யூ மேல சொன்னதெல்லாம் காஸ்ட், இதெல்லாம் எது ஃபாலோயிங் காஸ்ட் ஆர் எக்ஸ்க்ளூடட் unless specifically chargeable under the terms of contractல வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா மட்டும் எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா ஜெனரல் அட்மின் காஸ்ட், செல்லிங் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெப்ரிசியேஷன் ஆஃப் ஐடியல் பண்ணி யூஸ் பண்ணாத பிளான்டோட டெப்ரிசியேஷன் காஸ்ட். கான்ட்ராக்ட் யூஸ் பண்ண பிளான் எடுத்துக்கலாம், பட் எது யூஸே பண்ணாம 2 வருஷமா ஒரு பிளான் இருக்குன்னா அதோட டெப்ரிசியேஷன் காமிச்சிட்டு இருக்காது. இதுக்கு தான் இந்த சார்ட் போட்டு காமிச்சிட்டோம். ஸோ அப்போ கான்ட்ராக்ட் வந்து அப்டைன் பண்ண முடியும்னா இன்க்ளூட் பண்ணிக்கோ, அப்டைன் பண்ண முடியாதுன்னா இது காஸ்ட் இன்கர்ட் இன் செக்யூரிங் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கான்ட்ராக்ட் செக்யூர் பண்றதுக்கான நம்ம செலவு பண்றோம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும்னா நீ என்ன பண்ணிக்கோ, இன்க்ளூட் பண்ணிக்கோ, கிடைக்காதுன்னா இன்க்ளூட் பண்ண வேணாம். தென் லிசன், கான்ட்ராக்ட் ரெவன்யூ சொல்றாங்க. ரெவன்யூ ஆர் பிரைஸ் அக்ரீட் ஆஸ் பர் த கான்ட்ராக்ட், தென் ரெவன்யூ அரைசிங் டியூ டு எஸ்கலேஷன் கிளாஸ்னால வர்றது. ஸோ திடீர்னு பிரைஸ் ஆஃப் த மெட்டீரியல் அதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம அதுக்கு மேலே ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுன்னு ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருந்தால் அது எஸ்கலேஷன் கிளாஸ். Claims if the amount of the contractor seek to collect from the customer as a reimbursement of cost not included in contract price. இது போக வேற ஏதாவது ஒரு கிளைம் வந்து இப்போ அவங்க பிரேக் பண்றாங்க அதனால நமக்கு எதாவது கிடைக்கும்னா அதையும் தட் கான்ட்ராக்டர் சீக் டு கலெக்ட் ஃப்ரம் த கஸ்டமர், யாரு கான்ட்ராக்டர் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய காஸ்ட். ஸோ அதையும் வந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியும், அந்த கிளைமே எடுத்துக்கங்க. ஸோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் காஸ்ட் நாட் இன்க்ளூட் கான்ட்ராக்ட் பிரைஸ்ல இன்க்ளூட் பண்ணாத வேற ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நீங்க அமௌண்ட் ரிசீவ் பண்றீங்களோ அதை வந்து கிளைமா சொல்றோம், அதையும் எடுத்துக்கலாம். இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ டியூ டு இன்க்ரீஸ் இன் யூனிட் ஆஃப் அவுட்புட் அதிகமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் அதை எடுத்துக்கலாம். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ரெவன்யூ டியூ டு சேஞ்ச் ஆர் வேரியேஷன் இன் ஸ்கோப் ஆஃப் த ஒர்க். ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மாடி கட்ட சொல்றாங்க, இப்போ 2 மாடி கட்டுங்கன்னு சொல்றாங்க, அதனால ஏதாவது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். தென் இன்சென்டிவ் பேமெண்ட்ஸ் டு த கான்ட்ராக்டர்ஸ், நீங்க நல்லா வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் போனஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, அந்த இன்சென்டிவ் அதையும் வந்து நீங்க வந்து கான்ட்ராக்ட் ரெவன்யூ காமிச்சிக்கலாம். தென் டிக்ரீஸ் இன் கான்ட்ராக்ட் ரெவன்யூ டியூ டு பெனால்டிஸ். ஸோ பெனால்டிஸ் வந்து நீங்க சேவ் பண்றீங்க, அதனால வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கான்ட்ராக்ட் ரெவன்யூ என்ன ஆகுது, மிச்சமாகுது, அதையும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சப்போஸ் பெனால்டி பே பண்ணீங்கன்னா அது கான்ட்ராக்ட் ரெவன்யூ கழிச்சுக்கலாம். பெனால்டி சேவ் பண்ணீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். தென் ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பெக்டட் லாசஸ் when it is probable that total contract cost will exceed the total contract revenue. ஸோ உங்களுக்கு தெரிய வந்துச்சு, இப்போ வந்து நம்ம செலவு பண்ண வரக்கூடிய வருமானத்தை விட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு லாஸ் தான் அக்கர் ஆக போகுதுன்னா ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பெக்ட், அப்போ யூ கேன் கிரியேட் அ ப்ரொவிஷன். இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரூடன்ஸ். ஸோ அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபிள் லாசஸ், டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபிள் கெயின். அன்ரியலைஸ்ட் கெயின் அக்கௌண்ட் பண்ண வேண்டாம், பட் அன்ரியலைஸ்ட் லாஸ் ஃபியூச்சர்ல வருதுன்னா கூட இப்போ தெரிய வந்துன்னா ப்ராபிலிட்டி வந்து அக்கௌண்ட் பண்ணிடுறேன். ஸோ when it is probable that total contract cost will exceed the total contract, listen, probable. So account for all probable losses. The expected loss should be recognized as an expense irrespective of whether or not work has been commenced or stage of completion of the contract. The amount of profit or the contracts which are not written as single contract. Whatever the case it may be, நீ என்ன பண்ணிக்கோ, ப்ராபிலிட்டி அதாவது அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபிலிட்டி ஆஃப் லாஸ் வருதுன்னு முடிய தெரிஞ்சிருச்சுனாவே நீ வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணிடு. கான்ட்ராக்ட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல கம்ப்ளீட் பாதியில கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன்லாம் பார்க்கவே தேவையில்லை. லாஸ் வருதுன்னு முடிவு பண்ணா அதை வந்து என்ன பண்ணி எக்ஸ்பென்ஸா காமிச்சிருன்னு சொல்றாங்க. லிசன், எக்ஸ்பென்சஸ் ரெகனைஸ்ட் அஸ் எக்ஸ்பென்சஸ் irrespective of சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸா காமிச்சிரு, அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி. Effect of change in estimation and construction contract as the recognition of revenue and expense in construction contract is based on the reliable estimate based பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். எல்லாமே ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல ஃபியூச்சர்ல நடக்கணும், இப்ப நம்ம ஒரு தோராயமா ஒரு மதிப்புல நம்ம பண்ணுவோம். Nevertheless, the estimate is bound to vary from one accounting period to another accounting period. So நார்மலா வந்து வேரி ஆக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எல்லாம் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் தானே.
period of one construction of the effect of change in estimate of the contract revenue or contract cost is accounted as per the change in accounting estimate. Accounting estimate AS5 படிப்போம், அது உங்களுக்கு இங்க இல்ல. ஸோ அக்கௌண்டிங் எப்படி அக்கௌண்டிங் இப்போ பாலிசி சேஞ்ச் பண்றோமோ அதனால வரக்கூடிய எஃபெக்ட்ஸை நம்ம ரெகனைஸ் பண்றோமோ அந்த மாதிரி அக்கௌண்டிங் எஸ்டிமேட் சேஞ்ச் ஆகுது, அதனால வரக்கூடிய AS5 படி நம்ம வந்து ரெகனைஸ். அப்போ அந்த அக்கௌண்டிங் இயர்ல நம்ம வந்து எந்த அக்கௌண்டிங் இயர்ல அந்த ரீசனபிள் செர்டினிட்டி வெர்சஸ் விர்ச்சுவல் செர்டினிட்டி எல்லாம் மாறுதோ அந்த அக்கௌண்டிங் இயர்ல சேஞ்ச் as per accounting estimate சொல்லி நம்ம அப்டேட் பண்ணிடணும். As per para 21 AS5 the change in accounting estimate does not bring the adjustments within the definition of the extraordinary item or period item. So அப்ப இது என்ன, இது எக்ஸ்ட்ரா ஐட்டம் period item எல்லாம் இந்த டெஃபினிஷன் உள்ள கொண்டு வரல. Therefore changed estimate are used to determine the amount of contract revenue. So listen, changed estimates அப்படிங்கிறது என்ன, used to determine the amount of contract expenses recognized in the statement of P&L in the period in which changes is made on subsequent periods. Listen, அப்ப change நடக்கிற எந்த பீரியட்ல சேஞ்ச் நடக்கு, அந்த நீங்க எஸ்டிமேஷன்ல சேஞ்ச் நடக்குது. லிசன், நம்ம படிக்கிறதே இந்த எஸ்டிமேஷன்ல சேஞ்ச் தான். ஸோ எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எஸ்டிமேட். அப்ப எஸ்டிமேட்ல சேஞ்ச் இந்த வருஷம் நடக்குன்னு தெரிஞ்சா அந்த வருஷம் பிஎன்ல ரைட் ஆஃப் பண்ணிருங்க. இல்ல சப்சிக்வெண்ட் பீரியட் நடக்குன்னு அந்த பீரியட்ல எந்த பீரியட் நடக்குன்னு தெரியும், அந்த பீரியட்ல ரைட் ஆஃப் பண்ணுங்க. டிஸ்க்ளோசர் பை த கான்ட்ராக்டர்ஸ். கான்ட்ராக்ட்னா ஒர்க் கொடுக்குறவங்க, கான்ட்ராக்ட்னா ஒர்க் எடுத்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க கான்ட்ராக்டர்ஸ். An enterprise, that is contractors should disclose the following policy. என்னது, the method used, the percentage of completion கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி மெத்தட் யூஸ் டு டிட்டர்மைன் தி கான்ட்ராக்ட் ரெவன்யூ ரெகனைஸ் இந்த பீரியட். அந்த கான்ட்ராக்ட் ரெவன்யூ ரெகனைஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணீங்களா, காஸ்ட் மெத்தடா இல்ல பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் மெத்தடா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. தென் இன் அடிஷன் டு பாலிசி டிஸ்க்ளோசர் ஃபாலோயிங் டிஸ்க்ளோசர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு பி மேட் பை தி என்டர்பிரைஸ். இந்த ரெண்டு டிஸ்க்ளோசர் தவிர்த்து அடிஷனல் டிஸ்க்ளோசரும் பண்ணணும். என்னது, the amount of contract revenue recognized, எவ்வளவு கான்ட்ராக்ட் ரெவன்யூ இந்த வருஷம் நீங்க ரெகனைஸ் பண்ணிருக்கீங்க. டோட்டல் 60 லட்சம் 30 லட்சம் ரெகனைஸ் பண்றேன், 30 லட்சம் காமிச்சிருங்க. கான்ட்ராக்ட் காஸ்ட் இன்கர்ட் அண்ட் ரெகனைஸ்ட் ப்ராஃபிட் அப் டு த பீரியட். அப்ப எவ்வளவு காஸ்ட் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் வந்து ரெகனைஸ் பண்ணிருக்கீங்க, அந்த 1/3 அந்த 20% கம்ப்ளீஷன் ஆர் மோர் தென் 50% கம்ப்ளீஷன் ஆர் மோர் தென் 90% அந்த 1/3 2/3 போடுங்களா அந்த ஃபார்முலா. இல்ல எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் கிரேட்டர் தென் 90% போடும்போது எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் ஃபார்முலா, எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்ப less than or equal 25% completed na, no profit should be recognized. No profit should be recognized. So upper greater than 25%, less than or equal to 50% na, 1/3 of notional profit to be recognized. Recognized na P&L la kondu eduthu poi eludunga solrom. Appo greater than 50%, less than 90% na, so 2/3 of notional profit to be recognized. Greater than 90% na estimated profit formula. Estimated 100% completion na full contract price. Full contract price for full profit. Full profit to be recognized. Full profit to be recognized. அதான் சொல்றேன். இது செகண்ட் பாயிண்ட். கான்ட்ராக்ட் காஸ்ட் இன்கர்ட் அண்ட் ரெகனைஸ்ட் ப்ராஃபிட். தென் அட்வான்ஸ் ரிசீவ். எவ்வளவு அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கீங்க, கிராஸ் அமௌண்ட் டியூ ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் ஃபார் கான்ட்ராக்ட் ஒர்க். எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் உங்ககிட்ட இருந்து வரணும், அது எப்படி, காஸ்ட் இன்கர்ட் பிளஸ் ரெகனைஸ்ட் ப்ராஃபிட். அப்ப இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அதோட ப்ராஃபிட் எவ்வளவு மைனஸ் ரெகனைஸ்ட் லாஸ் அண்ட் ப்ராக்ரஸ் பில்லிங். அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்க, அதாவது மணி ரிசீவ்டு ஃப்ரம் த கான்ட்ராக்டி, அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு வாங்கிருக்கீங்களா அது வந்து கழிச்சுங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ வந்து ஒரு 1 crore கான்ட்ராக்ட், இது வரைக்கும் வந்து ஒரு 40 லட்சம் செலவு பண்ணிட்டீங்க, 40 lakhs வந்து செலவு பண்ணிட்டீங்க. தென் இதோட ப்ராஃபிட் வந்து 10% வைங்களேன், 4 lakhs வந்து ப்ராஃபிட். அப்போ டோட்டலா 44 lakhs. இதுல இருந்து இது வரைக்கும் 20 லட்சம் ரூபா வாங்கிட்டீங்கன்னா 20 lakhs வந்து மணி ரிசீவ்டு. இப்போ லாசஸ் இதுல ஒரு 5 லட்சம் ரூபா வந்து நமக்கு அடிஷனல் செலவு இருக்குன்னா அப்போ ப்ராபபிள் லாசஸ். அப்ப எவ்வளவு ரெகனைஸ் பண்ண, 19 லட்சம் ரூபா ரெகனைஸ் பண்ண. லிசன் ஹியர், இதான் சொல்றாங்க. அதாவது கிராஸ் அமௌண்ட் டியூ ஃப்ரம் த கான்ட்ராக்டர்ஸ். எவ்வளவு அமௌண்ட் டியூ, 19 lakhs டியூ ஃப்ரம் த கான்ட்ராக்டர்ஸ். டியூ ஃப்ரம் கான்ட்ராக்டி, கான்ட்ராக்டர் கிடையாது, கான்ட்ராக்டி. கான்ட்ராக்டினா கஸ்டமர், யார் நம்மளுக்கு ஒர்க் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கான்ட்ராக்டின்னு சொல்லுவோம். யார் ஒர்க் எடுத்து பண்றாங்களோ அவங்க கான்ட்ராக்டர். தட் இஸ் காஸ்ட் இன்கர்ட் பிளஸ் ரெகனைஸ் லாசஸ் பிளஸ் ப்ராக்ரஸ் பில்லிங். தென் கிராஸ் அமௌண்ட் டியூ டு கஸ்டமர் ஃப்ரம் ஃபார் கான்ட்ராக்ட். நம்ம ஏதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா, அப்ப ரெகனைஸ் லாசஸ் பிளஸ் அது அப்படியே உல்டா. அப்ப இதை மேல இது அதிகமா இருந்து இது கம்மியா இருந்ததுன்னா அப்ப என்னத்தம், அவங்ககிட்ட இருந்து வாங்கினது வந்து இப்ப இது இந்த எக்ஸாம்பிள் விட்டுருங்க, இந்த எக்ஸாம்பிள் விட்டுருங்க. அப்ப அமௌண்ட் ரிசீவ்டு நத்திங் பட் ப்ராக்ரஸ் பில்லிங். ப்ராக்ரஸ் பில்லிங் வந்து ஒரு 50 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க, 50 lakhs. தென் வந்து எஸ்டிமேட்டட் லாஸ் 10 lakhs இருக்கு. இது வந்து லெஸ் காஸ்ட் இன்கர்டு 45 lakhs தான் பண்ணியிருக்கோம். தென் ப்ராஃபிட்
இதுல ஒரு 10%னா 4.5 lakhs. ஸோ தோராயமா 5 லட்சம் எடுத்து. அப்ப இது 50 lakhs. இப்ப பாருங்க இது வந்து 60 lakhs இருக்கு. இது வந்து 50 lakhs இருக்கு. அப்ப 2க்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வருது. அப்ப கிராஸ் அமௌண்ட் டியூ டு கஸ்டமர். அப்ப நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளவு? இவங்க 60 லட்ச ரூபாய் ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்கோம். பட் இங்க 50 லட்ச ரூபாய் தான் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். அப்ப அமௌண்ட் டியூ டு கான்ட்ராக்ட், அமௌண்ட் டியூ டு கஸ்டமர்ஸ். திஸ் இஸ் அமௌண்ட் டியூ டு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. கான்ட்ராக்டினாலும் கஸ்டமர்னாலும் ஒண்ணுதான். கான்ட்ராக்ட் யார் கஸ்டமர், யார் நம்மளுக்கு ஒர்க் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கான்ட்ராக்ட் யார் கஸ்டமர் சொல்றோம். தென் significant difference among AS7, IFRS 11, then US GAAP. US GAPல வந்து இந்த எஸ்டிமேட்டட் அக்கௌண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எஸ்டிமேட்டட் காஸ்ட் கிளியரா கொடுத்துருக்காங்க. பட் வந்து AS7லயும் AS11லயும் இல்ல. லிசன், ஆஃப்டர் ரிசீவ் ஆஃப் AS7 ஒன்லி த மெத்தட் பிரிஸ்கிரைப் பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அது தெளிவா இருந்துக்கு டு ரெகனைஸ் த கான்ட்ராக்ட் ரெவன்யூ விச் இஸ் சேம் அஸ் AS11. ஹவர்வர் AS11லயும் அதே தான். US GAAP in certain circumstances allows another method, but US GAAP வந்து another method அலோவ் பண்ணுது. தட் இஸ் கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட் மெத்தட் ஆர் ரெகனைசேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரெவன்யூ. ஸோ ஃபார் எதுக்கு ரெகனைசேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரெவன்யூ பண்றது, கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட் மெத்தட் வந்து US GAAP அலோவ் பண்ணுது. ஆனா AS7 AS11 வந்து ஒன்லி பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் மட்டும் தான் அலோவ் பண்ணுது. US GAAP provides detailed guidance on the use of estimate in accounting construction contract. அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அக்கௌண்டிங் பண்ணும்போது அந்த எஸ்டிமேட் வந்து யூஸ் பண்றதுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கைடன்ஸ் கிளியரா இருக்கு. ஆனா பட் வந்து AS7லயும் AS11லயும் அந்த மாதிரி கைடன்ஸ், அந்த எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லை. ஸோ இதோட என்ன முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். அப்போ லாங் டேர்ம் மோர் தென் 1 year இருக்கக்கூடிய கான்ட்ராக்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வந்து இது யூஸ் பண்ண போறோம். ஸோ வெரி சிம்பிள். ஸோ அப்போ வந்து இது வந்து பில்டிங்கு, அப்புறம் அந்த டேமு, ஒர்க் சைட்டு, அது மாதிரி ஃப்ளைஓவரு, அந்த